ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே டிஃபனாக சாப்பிட்டுட்டு ஒரு 11:30 போல் வந்து ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன். நான் வந்து இன்றைக்கி நோன்பு வைக்கல, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறனால நோன்பு வைக்கல. அவங்க மட்டும் தான் நோன்பு. அப்புறம் லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வந்து நேற்று வச்ச ரசம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரைஸ் வச்சுட்டு எக் பாயில் பண்ணிவிட்டு இறால் தொக்கு தான் வச்சுருக்கேன். ஹஃபீஸும் வந்துட்டான் ஸ்கூலுக்கு. அவனுக்கு வந்து சாப்பாடு போட்டு ஊட்டி விட்டுக்கிட்டுருக்கேன். நானும் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஈவினிங் போல் வந்து ஒரு பார்சல் வந்து இருந்துச்சு, ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த வந்து ஃபோன் ஹோல்டர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி வந்து கொஞ்சம் டல் தான், ஆனால் நல்லா இருந்துச்சு. பெருசாக இருந்துச்சு. நான் சின்னதாக இருக்கும்னு நினச்சேன், பார்க்க நல்லா பெருசாக நல்லாவே இருந்துச்சு. மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். நான் ஏற்கனவே வச்சுருந்தது வந்து ஃபுல்லாக வந்து உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஆஃபீஸ் வந்துட்டு நோம்பு கஞ்சி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுதான் அவனுக்கு ஊற்றி கொடுத்துட்டு இஃப்தாருக்கு தேவையானதெல்லாம் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஜூஸ் வந்து கலக்கிக்கிட்டு இருக்கேன். வந்து செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க மட்டும்தான் நோம்புங்கிறதுனால அவங்களுக்கான தேவையானதெல்லாம் செஞ்சிகிட்ருக்கேன். வீடியோ வந்து இப்போ போடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது, சாரி. எனக்கு வந்து இந்த நோம்புனால என்னால் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. கொஞ்சம் ஒர்க் வந்து அதிகமாக இருக்குது. எல்லாருக்குமே தெரியும் இந்த நேரத்தில் ஒர்க்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்னு. அப்புறம் ஜியா சீட்ஸ்லாம் வந்துட்டு ஊற வச்சுருக்கேன் ஜூஸ்க்காக. அதுக்கப்புறம் இஃப்தார்லாம் முடிஞ்சிருச்சு. அதை வந்து நான் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். எப்படி மறந்தேனே தெரியல. அதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து வெசல்ஸ்லாம் சேர்ந்துருந்துச்சு, அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரம்லானில் வந்து ஆனால் பாத்திரம் வந்து ரொம்ப வந்து சேரும். அதுதான் வந்து எல்லா கேர்ள்ஸுக்கும் ப்ராப்ளமே. இருந்தாலும் நல்லாயிருக்கும் இந்த டயத்தில். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிட்டு சிங்க்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஃபுல்லாக சிங்க் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்குது. வந்து நைட்டு வந்து டின்னருக்கான எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். தக்காளி சட்னி வச்சுட்டு தோசை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சட்னிக்காக வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆஃபீஸ் தான் வந்து பேசி விளாண்டுக்கிட்டு இருக்கேன், அதனால் உங்களுக்கு சவுண்டு கேட்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து தக்காளி சட்னிக்கு வந்து வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாவு வந்து எப்போதும் வெளியில் தான் வாங்கிக்குவோம், வீட்டில் அரைக்கிறது கிடையாது. தோசையும் ஊற்றியாச்சு, ஊற்றி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் இன்னையோட வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.